ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்பொழுது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 ஆழமான கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. என்னை பின் செல்ல விரும்பினால் சிலுவைகளை சுமப்பதற்கு ஒருவன் தயாராக இருக்க வேண்டும். முதல் கருத்து. இரண்டாவதாக, ஒருவன் உலகத்தை எல்லாம் வென்றாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டான் என்றால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான சிந்தனை கருத்துக்களை இந்த வாசகம் நமக்கு சொல்லுகின்றார். நம்ம எல்லாருக்குமே கண்ணதாசனை பற்றி நன்றாக தெரியும். அப்பொழுது கண்ணதாசனுடைய வாழ்க்கையிலே நடந்த சிலுவைகளை அவருடைய மகன் ஒரு புத்தகத்திலே சொல்லி இருக்கின்றார். 14 வயது இருக்கும் கண்ணதாசன் சென்னைக்கு ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு எப்படியும் ஒரு பெரிய கவிஞனாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லி சென்னைக்கு வந்தாரா. வந்து தங்குவதற்கு இடமில்லை. ஆகையால் பீச்சில் காந்தி சிலை இருக்குல்ல, அதுக்கு பின்னால தான் கொண்டு வந்த அந்த ட்ரங்க் பெட்டியை வச்சுட்டு தூங்க ஆரம்பித்த. ஏன்னா தங்கத்துக்கு இடம் இல்லை, யாரிடத்தில் போவதென்று தெரியவில்லை. தூங்கி நின்றார். அப்படி தூங்கி நின்றப்போ திடீரென்று ஒரு 10 மணி இருக்கும், 2 போலீஸ்காரங்க வந்தாங்களாம். வந்துட்டு லட்டியில் தட்டி எழுந்திருப்பா அப்படின்னாங்களாம். ஏஞ்சி உடனே இவரை பார்த்து கேட்டார்களாம், என்ன இங்கே தூங்கி நிறுகிற? நீ போக வேண்டியது தானே வேற எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு அப்படின்ட்டு. அவன் சொன்னாங்களா, ஐயா என்கிட்ட 5 பைசா இல்லை, நான் நைட்டு மட்டும் இங்கே தூங்கிடுறேன், நாளைக்கு காலையில் நான் மண்ணடிக்கு போயிடுறேன் அப்படின்னாரு. பீச் ஓரமா அப்படியே மண்ணடிக்கு போயிடுறேன். அவர் சொன்னாங்களா, இல்லை 25 பைசா கொடுத்தீங்கன்னா 4 நாள்,
இங்கே தூங்கலாம், இல்லைன்னா நீ மூட்டை எடுத்துட்டு கிளம்பு, உன் ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு நடந்தே போ அப்படின்னா. அந்த சமயத்தில் கண்ணதாசன் இடத்துல 25 பைசா இல்லை. அந்த ட்ரங்க் பெட்டியை எடுத்துக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து மண்ணடிக்கு போயிட்டாரான். காலங்கள் உருண்டோடின. உருண்டோடிய பிறகு கண்ணதாசன் சுமைத்தாங்கி என்கின்ற ஒரு திரைப்படத்தை தயாரிக்கின்றார். அந்த சுமைத்தாங்கி திரைப்படத்திலே கதாநாயகன் அதே பீச்சில் அந்த காந்தி சிலையிலிருந்து மண்ணடிக்கு நடந்து செல்ல வேண்டும். அப்போ கண்ணதாசன் அந்த கதாநாயகன் நடந்து செல்லுகின்ற பொழுது ரோட்ல காருங்க போனோம். அப்போ ஒரு 7 காரு ஒன்று பின்னால ஒன்று அப்படியே மெல்லமா போக ஆரம்பிக்கின்றது. அந்த காட்சியை படம் பிடிக்கின்றார்கள். படம் பிடித்த பிறகு தன்னுடைய மகனுக்கு கண்ணதாசன் அந்த படத்தை காட்டுகின்றார். காட்டுகின்ற பொழுது அவர் சொன்னாரா, மகனே, நீ சுமைத்தாங்கி படத்திலே கதாநாயகன் நடந்து செல்லுகின்ற பொழுதோ 7 கார்கள் செல்கின்றனவே, அது என்னுடைய கார்கள், நம்முடைய கார்கள். ஆனால் அந்த 7 கார்களுக்கு பின்னால் எவ்வளவு கண்ணீர் இருக்கின்றது உனக்கு தெரியுமா? எந்த இடத்தில் 4 கொடுப்பதற்கு கூட வசதி இல்லாமல் இருந்த நான் அதே இடத்தில் 7 கார்களை வைத்து ஒரு படத்தை தயாரிக்கின்ற அளவுக்கு நான் உயர்ந்தேன் என்றால் நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நான் பட்ட அவமானங்கள் என்னை ஒரு மாபெரும் கவஞ்சினாக மாற்றியதோ என்று கூறுகின்றார். பல நேரங்களிலே நாம் இதை உணர்வது இல்லை. எல்லாரும் மேல வந்துட்டானா, ஐயோ மேல வந்துட்டான். வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலேயும் சிலுவைகள் இருந்திருக்கின்றன. நீங்க யாரை வேண்டாலும் எடுத்துக்கோங்க. நம்முடைய பிற மத சகோதரர்கள் முகமது நபி அவர்களை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த முகமது நபிகள் தான் மெக்காவிலிருந்து மெதினா வரை அடித்து விரட்டப்பட்டார். அதே போல்தான் இந்து சகோதரர்கள் பல கடவுளை நம்புகின்றார்கள். ஆனால் அந்த கடவுள் கூட 14 வருடங்களோ இல்லை என்றால் பல வருடங்களோ வனவாசம் சென்றார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைகளை சுமந்த பிறகுதான் கடவுளாகவே மாற்றப்பட்டார். அவர் வாழ்ந்த 3 வருடங்கள் முக்கியமல்ல, மாறாக அந்த பெரிய வெள்ளி என்றோ அவர் பட்ட அந்த அவமானங்கள், அவர் பட்ட அந்த கஷ்டங்கள், அவர் பட்ட அந்த வேதனைகள், அந்த கொடுமை, அதை விட முக்கியமாக அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுதோ தந்தையே அவர்களை மன்னியும், ஏனென்றால் அவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள் என்று எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுதுதான் அவர் கடவுளாகவே மாறுகின்றார். சிலுவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அதனால்தான் காமராசர் அழகாக சொல்லுவார், உன்னுடைய மகனோ மகளோ உருப்படாம போக வேண்டுமா, 2 கொடு, ஒன்னு பணத்தை கொடு, இன்னொன்று செல்லத்தை கொடு, செல்லமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது 2 நீ கொடுத்து என்ன போதும், அந்த பையனும் பொண்ணும் உருப்படாம போயிடும். மாறாக உன்னுடைய மகனோ மகளோ நல்லவர்களாக வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ நீ ஆசைப்பட்டா என்றால் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள், அவர்களுக்கு கஷ்டங்களை கொடு, அவர்களுக்கு துன்பங்களை கொடு, உழைப்பின் வேர்வையை அவனுக்கு கொடு, அப்ப அவன் நல்லவனா இருப்பான். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கடவுள் கூட இஸ்ராயல் மக்களுக்கு இஸ்ராயல் கானான் தேசத்தை அப்படியே தூக்கி கொடுத்துள்ள,
40 வருடங்கள் அவர்கள் பாலைவனத்திலே நடக்க வைத்தார். 40 வருடங்கள் அவர்கள் சொல்லன்னா வேதனையை அடைந்தார்கள். உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், இறைச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், வெயிலின் கொடுமையை அவர்கள் தாங்கினார்கள். எதற்காக? அடிமைகளா இருந்தவங்கள அப்படியே எடுத்துன்னு போய் கானான் தேசத்துல வச்சிருந்தாருன்னு நினைச்சுக்கிங்க. இந்த மக்களுக்கு அந்த தேசத்தினுடைய அருமை தெரியாமல் போயிருந்திருக்கும். அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கின்ற அரசாங்கம் வலிமை தெரியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இந்த 40 வருடங்கள் தான் அந்த இஸ்ராயேல் மக்களை ஒரு மாபெரும் வீரர்களாக, எதிர்த்து நிற்பவர்களாக, பிலிஸ்தியர்களுக்கு எதிராக, மற்ற இனத்திற்கு எதிராக எதிர்த்து நிற்கின்ற மனிதர்களாக உருவாக்கியது. ஆகையால் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகின்றனவென்றால், துன்பங்கள் இருக்கின்றனவென்றால் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் வலி இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்ற அர்த்தம். செத்த பணத்துக்கு வலி இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஆனால் வலி இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்ற அர்த்தம். ஒரு மனிதனுக்கோ துன்பங்களோ வேதனைகளோ சவால்களோ இல்லை என்றால் அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் கூட புரியாமல் போயிடும். ஆகையால் வாழ்க்கையிலே சிலுவைகள் வேண்டும். நமக்கு சந்தோஷங்களும் சமாதானங்களும் சொல்லிக் கொடுக்காத பாடங்களை சிலுவைகள் சொல்லிக் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய உண்மையான உறவுகள் யார்? நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுடைய நிறங்கள் என்ன? அவர்களுடைய குணங்கள் என்ன? அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பது சிலுவை. அந்த சிலுவை தான் யூதாஸ் காரியோத் யார் என்பதை காட்டியதோ, ராயப்பருடைய கோழைத்தனத்தை எடுத்து காட்டியதோ, சீடர்களுடைய வெளிவேடத்தனத்தை எடுத்து காட்டியதோ. ஆகிய சிலுவைகள் வேணாம், எனக்கு கஷ்டங்கள் வேணாம், கஷ்டங்கள் வேணாம், தயவு செஞ்சு யாரும் ஜபம் செய்யக்கூடாது. இறைவா, எனக்கு வருகின்ற சிலுவைகளை நான் எப்படி புரிந்து கொள்வதோ, அதை எப்படி வெற்றி கொள்வதோ, அதற்கு எனக்கு அறிவைத்தா என்று ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இரண்டாவது, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விட்டான் என்றால் பயனில்லை. ரொம்ப அருமையான ஒரு வசனம். சாகின்ற பொழுது மகா அலெக்சாண்டர் சொன்னானா, இதோ என்னுடைய சவப்பட்டி வெளியே செல்லுகின்ற பொழுது என்னுடைய கரங்கள் இரண்டும் வெளியே இருக்கட்டும், நான் சம்பாதித்தது அனைத்தையும் ரோட்ல போடு. காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே வசதியான செல்வங்களை படைத்த அலெக்சாண்டரை கூட அவனுடைய மருத்துவர்கள் காப்பாற்ற முடியவில்லை என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். நேரம் வந்தா போய் ஆகணும். இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவனிடத்தில் இருந்த மருத்துவர்கள் உலகத்திலேயே புகழ் பெற்றவர்கள், ஆனால் அவர்களால் கூட அலெக்சாண்டரை காப்பாற்ற முடியவில்லை என்கின்ற பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். இரண்டாவது, அவன் எவ்வளவோ செல்வங்களை வென்றான், சாகின்ற பொழுது ஒன்றை கூட அவன் எடுத்து செல்லவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாம். மூன்றாவது, இதோ எப்படி பிறந்தானோ அப்படிதான் அவன் செல்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக தான் அலெக்சாண்டர் தன்னுடைய கரங்களை வெளியே வைக்க சொன்னானா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழணும், வசதியோட வாழணும், புகழோட வாழணும், அதிகாரத்தோட வாழணும், ஜாலியா வாழணும், 4-5 கார்களோட வாழணும், 5-6 வீடுகளோட வாழணும், பணப்புழக்கத்தில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இவை எல்லாமே நம்மோடு இந்த உலகத்தை விட்டு சென்று விடும்.
ஆனால் நம்முடைய ஆன்மாவை நாம் சரியாக வளர்த்து வாழ்ந்தோம் என்றால், கடவுளுக்குரியதை தேடிக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால், கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கடவுள் அந்த ஏழை லாசரை எப்படி விண்ணகத்திற்கு எடுத்து சென்றாரோ அதுபோன்று உன்னையும் என்னையும் எடுத்து செல்லுவார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்ற இந்த வார்த்தைகள் புனித இன்னாசியான் பிரான்சிஸ் சவேரியாருக்கோ அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்ததினால்தான் அவர் தன்னுடைய படிப்பையும் அனைத்தையும் உலக காரியங்களை விட்டுவிட்டு துறவரத்தை மேற்கொண்டார். இன்று நாமும் இந்த உண்மையை புரிந்து கொள்வோம். இந்த ஆன்மா அழிவில்லாததோ, ஆனால் நம்முடைய உடல் அழிவுக்குரியது. இன்றைக்கோ அழிவுக்குரியதை மட்டும்தான் நாம் தேடி செல்லுகின்றோம். என்னாலும் அழியாத இந்த ஆன்மாவை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, அருமையான கருத்துக்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. சிலுவைகள் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். சிலுவைகளை ஏற்று நடக்கக்கூடிய சக்தியை இறைவா எனக்கு தாரும் என்று ஜெபியுங்கள். அதேபோல் நிலை அற்றவைகளை தேடாதீர்கள், நிலையான ஆன்மாவை தேடுங்கள். இதை புரிந்து கொண்டவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.